கொடுத்து சீமான் தரப்புல இருந்து விஜயலட்சுமிக்கு வர பணத்துல விஜயலட்சுமிக்கு 60% பணமும் எனக்கு அதில் 40% பணமும் நாங்க பேசி இந்த விவகாரத்தில் இறங்கினதாகவும் வந்த பணத்தை நடிகை விஜயலட்சுமி அவங்க எடுத்து. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சவுக்கு சங்கர் நாக்கையே அறுப்பேன் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக ஒரு லைவ் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தை ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கரை அவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதாவது அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, ஏற்கனவே ஒரு பொம்பளை நியூஸ் ரிப்போர்ட்டரை வந்துட்டு தப்பாக பேசினா, கோர்ட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்களை பற்றி தப்பாக பேசினான், ஜெயிலுக்கு போகிறப்ப லேடி போலீஸ்கிட்டேயே தப்பாக நடந்துக்கிட்டான், ஜெயிலுக்குள்ளே போயிட்டு களி தின்னிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் போட்டுக்கோங்க. அவ்வளோ அசிங்கமான அந்த வார்த்தையெல்லாம் வச்சு பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி என்னை பற்றி என்ன பேசியிருக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவில் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஜயலட்சுமி இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு சீமானை பற்றி பேசுறதுக்கு தூண்டி விடுறதே வீரலட்சுமி தான். அதுக்காக வந்துட்டு சீமான் அப்பப்போ காசு தரார்ல, அதில் விஜயலட்சுமிக்கு வந்துட்டு 60%, 40% வந்துட்டு வீரலட்சுமிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பற்றி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தவங்க தாங்க அந்த வீடியோவில் வீரலட்சுமி. சும்மா சவுக்கு சங்கரை போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. சவுக்கு சங்கர் கூட இருக்காங்கல்ல ஒரு பெண் பத்திரிகையாளர், அவங்கக்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களையே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 10 கோடி ரூபாவில் வந்துட்டு லேண்டு வாங்கி கொடுத்துருக்க, இன்னும் என்னெல்லாம் செஞ்சுருக்க, எவ்வளோ கேவலமான தொழில் பண்ணிகிட்ருக்க நீ, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கேவலமான தொழில் பண்ணிட்டு இருந்தவன் அப்படி இப்படின்னு சவுக்கு சங்கரை போட்டு சும்மா பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, 3 நாளைக்குள்ளே சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா நாக்க அறுப்பேன் அப்படின்ற மாதிரி வேற வந்துட்டு சொல்லியிருக்காங்க வீரலட்சுமி. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. விஜயலட்சுமிக்கு வீரலட்சுமி ஹெல்ப் பண்ணது என்னவோ உண்மைதான். ஆனால் விஜயலட்சுமி கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வீரலட்சுமி வந்துட்டு அதுலேருந்து ட்ரா பண்ணி பேக் அடிச்சிட்டாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா, விஜயலட்சுமி காசு வாங்கிட்டு அமைதியாகிறாங்கல்ல, இது பிடிக்காம வீரலட்சுமி இதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து ஒதுங்கிட்டாங்க. இது பத்தாதுன்னு சவுக்கு சங்கரை பற்றி நம்ம வீரலட்சுமி சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு கொண்டு போகிறப்ப வந்துட்டு அங்கே சிறை காவலர்கள் இருப்பாங்கள்ல, அதில் வந்துட்டு லேடி காவலர், அதாவது பெண் காவலர்கள்கிட்ட வந்துட்டு தவறான முறையில் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு புகார் கொடுத்து அதுக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அதே மாதிரி தன் கூட இருக்கார்ல ரிப்போர்ட்டர் ஒரு பெண், ஸோ அந்த பெண்ணுக்கிட்டையும் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு தகாத உறவு இருந்ததுன்னு சொல்லி அம்பலமாகி அதன் மூலமாக வந்துட்டு பயங்கரமாக அசிங்கப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லை, சோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண விஷயங்கள்லாம் தெரியுமா? ஒரு பெண் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை தாங்க, 11வது படிக்கிற குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ப்ராப்ளம் சொல்லி அந்த குழந்தை ஸ்கூலில் விவரமாக முடிவெடுக்கும்பொழுது, இல்லை அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, இது அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுனால தான் அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதா எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. சொன்னதா பயங்கரமாக பீலா அள்ளி விட்டவன் தான் இந்த சவுக்கு சங்கர். இவனை வச்சு பயங்கரமாக செய்ன்னு செஞ்சுருக்காங்க வீரலட்சுமி. ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.